சிம்பிளா சுருக்குன்னு ஒரு சங்கரா மீன் குழம்பு யார் வேணாலும் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனா பார்த்து வாங்கிக்கோங்க. மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தனால கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மெயின் ப்ராசஸ் போயிடலாம். 50 கிராம் புளியை ஊற வச்சு அதை 6 தக்காளி பழத்தை கட் பண்ணி மிக்சியில போட்டு அடிச்சு அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம், 2 பச்சை மிளகாய், 50 கிராம் பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே தனியா எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மிக்சியில அடிச்ச தக்காளி புளி தண்ணியில மிளகாத்தூள் 4 டீஸ்பூன், தனியா பவுடர் 6 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சும்மா கலருக்கு கொஞ்சமா காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில நல்லெண்ணெயை விட்டு கடுகு, வெந்தயம், பெருங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலாலாம் கலந்து வச்ச புளி தண்ணியை இது கூட சேர்த்துருங்க. ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீனை சேர்த்தா போதும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் மீனை சேர்த்துக்கோங்க. மீன் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ நல்லா சுட சுட சாப்பாடுக்கும் இட்லிக்கும் ஒரு சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி. அதுவும் நல்லா சுட சுட சாப்பாடு கூட சங்கரா மீன் குழம்பு, அப்புறம் ஒரு மீன் வறுவல், இது எல்லாமே சும்மா அட்டகாசமா இருக்கும். மீன் வறுவலோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவுக்கு அதை ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க.